இறந்த கடையில் அரிசியை எடுத்து தெருவில் இறைத்துச் செல்லும் விசித்திர சாமியார். சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கிறது வேலூர். இவ்வூருக்கு அருகே சலவன்பேட்டை என்னும் ஊர் உள்ளது. அங்கு அமைந்திருப்பது ஸ்ரீ சாதுக்கார சுவாமிகளின் ஜீவபீடம். தானே பிரம்மமாக விளங்கியவர்தான் ஸ்ரீ சாதுக்கார சுவாமிகள். இவர் பெயருக்கு ஏற்றாற்போல் சாதுவாக இருப்பாராம். எப்போதும் இறை நினைப்பில் இருப்பவர்தான் அருட்திரு சாதுக்கார சுவாமிகள். அருட்திரு சாதுக்கார சுவாமிகள் 1887ஆம் ஆண்டு வாக்கில் வேலூரில் உள்ள சலவன்பேட்டை பகுதிக்கு வந்துள்ளார். எவரிடமும் வாய்மொழி வார்த்தை எதுவும் இன்றி மௌனத்திலேயே பேசிடுவார். சாதுவாகவும் தனக்குள்ளேயே ஜோதியைக் கண்டு அமைதியாகவும் இருந்து வந்ததாலேயே சாமிகளை சாதுக்கார சாமி என அவ்வூர் மக்கள் செல்லமாய் பெயரிட்டு அழைத்து வந்தனர். இந்த சித்தரின் பொற்பாதங்கள் எந்த இடத்தில் பட்டாலும் அங்கு வியாபாரம் செழிக்கும் என நம்புகின்றனர் அங்கு கடை நடத்தும் வணிகர்கள். இவரின் வருகைக்காக அதிகாலையில் கடையை திறந்து வைத்து தங்கள் கடைக்கு சுவாமிகள் வந்து செல்ல வேண்டும் என காத்திருப்பார்கள் அங்கிருக்கும் வணிகர்கள். திறந்து வைத்திருக்கும் கடைக்குள் நுழையும் சாதுக்கார சித்தர் சுவாமிகள் உள்ளே சென்றதும் ஒரு பித்தனைப் போல மாறி அரிசியை எடுத்து வீதியில் கொட்டுவதும் அனைத்து பொருட்களையும் சிதறியும் வைப்பாராம். அவ்வாறு சுவாமிகள் செய்தால் அவர்கள் கடையில் அன்றைய நாள் வியாபாரம் மிக அமோகமாக நடக்கும் என நம்புகின்றனர். 1914ஆம் ஆண்டு மாசி மாதம் திருவாதிரை நட்சத்திர நாளில் அமர்ந்த கோலத்தில் அன்பே சிவமான ஈசனின் சிவஜோதியில் கலந்திட்டார் சுவாமிகள். அவர் வாழ்ந்த அந்த இடத்திலேயே அவருக்கு ஜீவபீடம் அமைக்கப்பட்டது. இந்த பத்திரிகையினுடைய ஆரம்பத்தை முதலிலிருந்தே நம்ம கண்காணிச்சுட்டு வந்திருக்கோம். இமாலய சாதனை, அசகாய வளர்ச்சி. மகான்களை படிக்கும்போது எனக்கு தோணும், வள்ளல் பெருமானாரையும் அருட்தந்தையினுடைய உலக சமாதானத்தை படிக்கும்போது ஆச்சரியப்பட்டு இருக்கிறேன். எவ்வளவு நுணுகி போயிருந்தா இப்படியெல்லாம் எழுத முடியும். அதே ஆச்சரியத்தை உண்மையாக மனதார சொல்கிறேன். இந்த ஐயாவுடைய ஞான அமிர்தம் படிக்கும்போது நான் ஆச்சரியப்பட்டேன். ஞான அமிர்தம். நாம் எங்கும் ஏமாறாமல் சித்த நிலை உடையவர்கள் எப்படி இருப்பர்? அறம் மூலமாகவே நம்முள் இறை உணர்வை எவ்வாறு பெறுவது? சித்தர்கள் அருளை பெறும் சூட்சும வழிகளையும் இயல்பான வாழ்விலே ஞான வாழ்வை வாழும் வழிகளையும் சித்தர்கள் சொன்னதை எளிமையான உரையில் எல்லோரும் புரிந்து கொள்ளும் வகையில் இந்நூல் படைக்கப்பட்டிருக்கிறது. நூல் உங்களுக்கு வேண்டுமா? அதற்கான அலைபேசி எண் 7397394 ஜிபே மூலம் செலுத்த 9176564723.